திருச்சிற்றம்பலம். தொல்லை இரும் பிறவீழ் சூழ்ந்தலை நீக்கி அல்லல் அறுத்தானந்தமாக்கியதே எல்லை மறுவார் நெறியளிக்கும் ஆத்த ஊரெங்கோன் திருவாசகம் எனுந்தேன். திருச்சிற்றம்பலம். நாம் திருவாசகத்தின் 3வது பாடலான திருவண்ட பகுதியின் விளக்கத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம். இதுவரை 162 வரிகளுக்கான விளக்கத்தை பார்த்து முடித்துள்ளோம். மேலும் சில வரிகளுக்கான விளக்கத்தை இன்றைய வீடியோவில் காண்போம். சொல்லுவதறியேன் வாழி முறையோ தரியேன் நாயேன் தான் எனச் செய்தது தெரியேனாவாசத்தேன் அடியேற்கு அருளியதறியேன் பருகியுமாறேன் விழுங்கியும் ஒல்லகில்லேன் செழுந்தன் பார்க்கடல் திரை புரை வித்து உவாக்கடல் நல்லு நீருள்ளகந்ததும்ப வாக்கிறந்தமுதம் மயிர்கால் தோறும் தேக்கிட செய்தனன் கொடியேன் ஊந்தழை. இந்த வரிகளில் மாணிக்கவாசக அடிகளார் சிவபெருமான் அவருக்கு செய்த கருணையை, அவருக்கு செய்த அருளை நினைத்து நினைத்து பூரிப்படைகிறார். சொல்லுவதறியேன் வாழி முறையோ, என்ன சொல்லுவது என்றே எனக்கு தெரியவில்லை. உன்னுடைய அருள் எனக்கு கிடைத்தது, என்ன சொல்லுவதென்றே தெரியவில்லை. அதற்கு வார்த்தைகளே இல்லை அப்பா என்று கூறுகிறார். ஆங்கிலத்தில் கூறுவார்கள், சம்டைம்ஸ் சைலன்ஸ் ஸ்பீக் மோர் தேன் வேர்ட்ஸ் என்று. இது அதுவாகவே இருக்கிறது. ஒன்றுமே புரியவில்லை. அதை நினைத்தால் எனக்கு நம்ப முடியவில்லை. உன்னுடைய கருணை எவ்வாறு என்று எனக்கு கூற முடியவில்லை. வாழி முறையோ ஈசனே நீ வாழ்க என்று கூறுகிறார். தரியேன் நாயேன் தான் எனச் செய்தது, தான் என செய்தது நாயேன்னு தரியேன். அதாவது நீ என்னை ஆட்கொண்ட விதம், அருளிய விதம் என்னவென்று கூற முடியவில்லை. அது சரியா தவறா அது கூட எனக்கு தெரியாது. அது முறையோ இல்லையோ, முறையானதா இல்லையா? ஏனென்றால் சென்ற சில வரிகளில் மாணிக்கவாசகர் பெருமானே கூறினார், எவ்வளவுதான் தவம் இருந்தாலும் சிவனை காண கிடைக்காது. பெரிய யோகிகள் அவர்கள் எல்லும் தோலுமாக ஆய்விடுவார்கள் சிவனையே வணங்கி. சில பக்தர்கள் அவர்கள் வணங்கும் விதத்தை பார்த்து உற்றார் உறவினர்கள் எல்லாம் வருத்தப்படுவார்களாம். அப்படியெல்லாம் கூறியிருக்கிறார். எனக்கோ நீ என்னை அழைத்து நீ எனக்கு அருள் செய்திருக்கிறார். இது முறையா இல்லையா எனக்கு தெரியாதப்பா, நான் அறியேன். நீ எனக்கு அருள் செய்தது உன்னையே நீ எனக்கு விளக்கி விட்டாய். இதுதான் சிவன் கொடுக்கும் பெரிய அருள். நாம் எல்லோரும் சிவனிடம் சென்று எனக்கு அது வேண்டும் இது வேண்டும் என்று கேட்போம். யாராவது உன்னையே நீ எனக்கு புரியவே என்று கேட்டிருக்கிறோமா? மாணிக்கவாசகர் பெருமானும் அவ்வாறு கேட்கவில்லை. ஆனால் சிவனே அவரை புரிய வைத்து விட்டார் இவருக்கு. இதுதான் அவருக்கு சரியா தவறா முறைதானா என்று எனக்கு தெரியவில்லை, விளக்கி விட்டாய். அந்த அளவுக்கு நான் என்ன செய்தேன்? நான் என்னதான் செய்துட்டேன்? உனக்கு பெரிய பக்தன் தான், சரி அதுக்கு மேல் என்ன செய்தேன் என்று வியப்படைகிறார். தெரியேனாவா செத்தேன் அடியேற்கு, ஐயோ செத்தேன் என்று கூறிய, இது ஒரு ஸ்லாங் என்று கூறுவார்களே, ஒரு சின்ன வார்த்தை. அடியேனுக்கு நீ செய்த அருளை பற்றி எனக்கு ஒன்றுமே புரியவில்லை. என்ன என்ன என்றே கூற முடியும், என்றுமே எனக்கு புரியவில்லை. அருளியதறியேன் பருகியுமாறேன் விழுங்கியும் ஒல்லகில்லேன். உனது கருணை என்பது நினைக்க நினைக்க தவிட்டாது, பருக பருக தவிட்டாது. பருக பருக என்றால் கொஞ்சம் கொஞ்சமாக, நினைக்க நினைக்க, ஒவ்வொரு கன்னிகளாக நினைக்க, இன்ஸ்டன்ஸ் ஒன்றொன்றாக நினைக்க நினைக்க அது இதுகவே மாட்டேங்குது, தெவிட்டவே செய்யவில்லை. நிறைய அட் எ கிளான்ஸ் பார்த்தாலும் அதுவும் தெவிட்டவில்லை. அதுதான் உண்ண பருகுவதற்கும் உண்ணுவதற்கும் வித்தியாசம் உண்டு. பருகுவது என்றால், பருகுங்கள் என்றால் கொஞ்சம் கொஞ்சமாக. நாம் டயட்டீஷியன்ஸ் எல்லாம் கூறுவார்கள், டயட் எடுப்பவர்களுக்கெல்லாம் கொஞ்சம் சாப்பாடை வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிடணும், அப்பவே அது வயர் ரொம்பிடும்.
சிலவங்க என்ன சாப்பிடுவாங்கன்னா எப்படின்னா நிறைய வச்சுட்டு அப்படி விழுங்குவாங்க. அப்ப வந்து இட் won't டைஜஸ்ட் ப்ராப்பர்லி. இது போல அதுதான் உண்ணுவது, இது பருகுவது. கொஞ்சம் கொஞ்சமாக சிப் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக, அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நினைத்து பார்த்தாலும் தெவிட்டவில்லை உன்னுடைய கருணை, மொத்தமாக நினைத்து பார்த்தாலும் தெவிட்டவில்லை உன்னது கருணை. அது திருப்தியே தர முடியவில்லை. அவ்வளவு நினைத்து கொண்டே இருக்க வேண்டும் என்று தோன்றுகிறது. செழுந்தன் பார்க்கடல் திரை புரை வித்து, செழுமையான, அதாவது தன் என்றால் குளிர்ச்சியான, செழுமை நிறைந்த குளிர்ச்சியான பார்க்கடலில் இருந்து எப்படி அலைகள் வருகிறதோ அது போன்றது ஈசன் உடைய நின்று வரும் அந்த பரமானந்தம். நினைக்க நினைக்க தெவிட்டாமல் மிக மனதுக்கு சுகமாக இருக்கிறது என்கிறார். முவாக்கடல் நள்ளு நீருள்ளகந்த தும்ப. முவாக்கடல் என்றால் பௌர்ணமி அன்று கடல் பொங்கி வருமே, அந்த ஈர்ப்பு சக்தியால், அந்த சந்திரனின் ஈர்ப்பு சக்தியால் கீழுள்ள அந்த கடலின் தண்ணீரையே அது இழுக்கும். அன்று கடல் ஆக்ரோஷமாக இருக்கும். பொங்கி வரும் அலைகள் எல்லாம் ஒரு ஆளுடைய ஹைட்டுக்கு மேலாகவே பொங்கிவிடும். நல்லு நீரகந்துதும்ப. அதுபோல் என் உள்ளத்தில் உன்னுடைய நினைக்கும் பொழுது அந்த மகிழ்ச்சி பொங்கி வருகிறது. பௌர்ணமி அன்று கடல் எவ்வாறு பொங்குமோ அதுபோல் உன் கருணையை பற்றி எனக்கு நினைக்கும் பொழுது மகிழ்ச்சியும் ஆனந்தமும் பரமானந்தமும் என் மனதில் பொங்குகிறது. வாக்கிரந்தமுதம் மயிர்கால் தோறும். அதற்கு விளக்குவதற்கு வாக்கே இல்லை. சில நம் அனுபவத்தை அப்படித்தான், மிக நெகிழ்ச்சியாக இருக்கும், வாக்கினால் வர்ணிக்கவே முடியாது. அந்த நாம் எப்படி அவர்களுக்கு நன்றி சொல்வது என்று வாக்கே இருக்காது. அது மட்டுமா, மயிர்கால் தோறும் இந்த கூஸ்பம்ஸ் என்று கூறுவார்களே, மெய்சிலிர்த்து போனேனையா, அந்த பக்தியால் மெய்சிலிர்த்து போய்விட்டார் மாணிக்க வாசகடிகளார். அந்த ஆனந்தம் பொங்குகிறது. சில பக்தர்களுக்கு அப்படித்தான், அவர்கள் சிவனையே பார்த்து கொண்டிருப்பார்கள், ஒன்றும் பேச மாட்டார்கள், ஒரு பாட்டு அந்த மாதிரி கூட எதுவும் சொல்ல மாட்டார்கள், அப்படியே பார்த்து கொண்டிருப்பார்கள். கண்ணில் இருந்து தாரையாக கண்ணீர் வரும். அது ஆனந்த கண்ணீர், அழுகையின் கண்ணீர் அல்ல. உடம்பெல்லாம் மெய்சிலிர்த்து போய் நிற்கும். அப்படியே நின்று உருகி நிற்பார்கள். நாம் பார்த்திருப்போம் சில கோவில்களில். தேக்கிட செய்தனன் கொடியேன் ஊழ்ந்தழை. இந்த கொடியேனான, இந்த பாவியான எனக்கு இந்த மாமிசம் மட்டும்தான் செழித்திருக்கிறது. இப்படிப்பட்ட எனக்கு நீ இவ்வளவு ஒரு அருளை கொடுத்து விட்டாயே ஈசனே. என்னால் அதை நினைத்து பார்க்க பார்க்க பரமானந்தம் பொங்குகிறது. எவ்வளவோ பேர் தபசிருக்கிறார்கள் உன்னை காண்பதற்காக. நீ வலிய வந்து எனக்கு நீ இவ்வளவு அருள் செய்திருக்கிறாயே பகவானே ஈசனே என்று நினைத்து நினைத்து மகிழ்கிறார் மாணிக்க வாசகர் அடிகளார். மேலும் என்ன கூறுகிறார் என்று என்னுடைய அடுத்த வீடியோவில் காண்போம். திருச்சிற்றம்பலம்.